கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தேவனோடு வாழ்க்கை. யாத்ராகமம் 34 அதிகாரம் 27 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாங்க, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படி உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன்னு சொன்னாங்க. அப்போ மோசே என்ன பண்றாங்கன்னா, அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான் இருக்கு. அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் இருக்கு. அப்ப என்னன்னா, மோசே கர்த்தரோடு 40 நாள் இருக்காங்க, புசிக்காம குடிக்காம. ஆனால் அவங்களுக்கு அந்த டயர்டு எதுவுமே தெரியல. ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்தில் புசிப்பும் குடிப்பும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு இருக்குது என்னுடைய ராஜ்யம். பூமியிலேயே அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை மோசே வாழ்ந்தார். ஏன்னா பரலோகத்தில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். அவர் கூட நம்ம வாழ போகிறோம். அப்போ பூமியில் கர்த்தரோடு இருக்கும்போது மோசைக்கு பசியே இல்லை இல்லையா? நம்மளுக்கும் அந்த உன்னத அனுபவங்கள் வேணும். கர்த்தரோடு நேரத்தை செலவிடுங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் ரொம்ப நல்ல தேவன். நம்ம பரலோகத்துலேயே அவர் கூட தான் வாழ போகிறோம். இங்கே அவர்கிட்ட பழகலைன்னா எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? கர்த்தரோடு நெருங்கி வாழுங்க. ஏசப்பா சொன்ன வழியில் நடங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் அவருக்காய் வாழுங்க. இந்த புதிய மாதத்தில் அதிக நேரம் கர்த்தரோடு செலவிடுங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு முடிந்தாகட்டும்.